தொடர் கனமழையால் இமாச்சல், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தொடர் கனமழையால் கங்கையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையோரம் இருந்து சிறிய கோயில்கள் நீரில் மூழ்கின. பிரயாக்ராஜ் நகரில் வீடுகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மக்கள் தங்களது வீடுகளிலிருந்து கேன்கள் மூலம் தண்ணீரை வாரி இறைத்து வெளியேற்றினர். இதேபோன்று பிரயாக்ராஜின் கரேலாவாக் பகுதியில் படகுகள் மூலம் மக்களை மீட்கும் பணியில் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஹிமாச்சல் பிரதேச மாநிலத்தில் தொடரும் கனமழையால் மண்டி குல்லு தேசிய நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. பெருவெள்ளத்தால் உருக்குலைந்த மண்டி பகுதியில் ஹிமாச்சல் ஆளுநர் சிவபிரதாப் சுக்லா நேரில் ஆய்வு செய்தார். ஹிமாச்சல் மாநிலத்தில் கனமழை வெள்ளப்பெருக்கால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 170 கடந்துள்ளது. வரும் 5ஆம் தேதி நீலகிரி, கோவை மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதி மற்றும் நீலகிரியில் அடுத்த 5 நாள்களும், தேனி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாள்களும் கனமழை பெய்யக்கூடும் எனவும் அறிவித்துள்ளது. அதேபோல் இன்று நெல்லை, கன்னியாகுமரி, ஈரோடு, தருமபுரி, சேலம் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.